முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். தீமை தீமை துன்பம் காலம் கேட்டு விலகிவோம், இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சு முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் காலம் கேட்டு விலகிவோம், இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் காலம் கேட்டு விலகிவோம், இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்துறை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி இளைத்தோர் கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallangani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intents yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallangani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அதிகாரத்தோடு போதிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட மறைநூலறிஞர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்கின்றார்கள். அவருடைய விமர்சன பார்வை இயேசுவினுடைய வளர்ச்சியை, மக்களிடையே அவர் பெற்றிருந்த செல்வாக்கை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை தாழ்ச்சியோடு போதிக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அந்த தாழ்ச்சி வளர்ச்சியாகப்படுகிறது. எனவே அதிகாரம் தாழ்ச்சியோடு போதிக்கப்படுகின்ற போது அது மக்களால் போற்றப்படுகிறது. மக்கள் அதை விரும்புகிறார்கள். ஆனால் மறைநூலறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உணர்வும் நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய வாழ்வும் கடவுளை சார்ந்திருக்கின்ற போது அது போற்றப்படும். அல்லது இவ்வுலகை சார்ந்திருக்கின்ற போது அது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படும் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் இளைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவு உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து அவருடைய பரிந்தின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல் பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிக்காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 63. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 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 கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உன்
மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிறம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மாற்றலையும் மாட்சியமையும் காணவியந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரிலும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அவருடைய சீடரும் மீண்டும் ஜெருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவில் நடந்து கொண்டிருந்த பொழுது தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழியாக கூறுங்கள். அப்பொழுது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்லுவேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணிலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணிலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடம் வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, ஒரு சிறந்த மறைபோதகர் ஆண்டவருடைய வார்த்தையை இதை போன்று பெரும் திரளாக கூடியிருக்கின்ற மக்களிடத்திலே போதிக் கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் மக்களிடத்திலே போதிப்பதனுடைய காரணம் என்னவென்றால், அவருடைய அந்த மறையுரையை கேட்கின்ற அந்த மக்கள் அந்த செய்தியை கேட்டு அதனுடைய பலன் அவருடைய இதயத்தை தொட்டு அவருடைய வாழ்க்கையிலே அதிக மாற்றத்தை, மனமாற்றத்தை கொண்டு வந்தது. எனவே அவர் தான் எப்படி போதிக்கிறோம் அல்லது தன்னுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தை ஜாலங்களை குறித்தெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. As was his practice, he was concentrating more on the content of this message and of its effect upon the hearts of the people for transformation rather than the precise literary form of it. அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அவருடைய கவலை கிடையாது. அந்த பெரிய கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவருடைய வேலை எப்பொழுதுமே விமர்சனங்கள் அல்லது குறை சொல்லுவது, அதில் குறை கண்டுபிடிப்பது. Among his audience was seated a certain fussy gentleman had been known for making extremely critical remarks and comments. அதனால் அந்த குறை கூறுகின்ற அந்த பார்வையோடு பார்த்தார். அவருடைய மறையுரைக்கு பிறகு இவர் சென்று அந்த போதகரிடத்தில் சொன்னார், இன்னைக்கு நான் உங்களுடைய மறையுரையை கவனித்தேன். அதில் 8 இலக்கண பிழைகள், இலக்கண தவறுகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். At the end of the prayer service, this person went up to the preacher and said, by the way, I noticed that you made 11 mistakes of grammar in your sermon. அதை கேட்ட உடனே அவர் அப்படியா என்று தாழ்ச்சியோடு ஆமோதித்தார். ஆமாம், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்றும் சொன்னார். அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, இதற்கு முன்பாக நான் படித்த அந்த என்னுடைய படிப்பு அது ஒரு தவறான படிப்பு தான். நான் நிறையா பள்ளிக்கூடத்தில் படித்தது போல எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை நான் அறிந்த பிறகு, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இலக்கணத்தை நான் பயன்படுத்துகிறேன். இந்த இயேசுவினுடைய பணியிலே நான் கண்ட அந்த இலக்கணத்தை பயன்படுத்துகிறேன். Very likely replied the preacher very coolly, I don't doubt it for a minute. My early education was faulty. I often wish that I had received more schooling. But I am using all the grammar I know in the service of Christ. How is it with you? உங்களுக்கு எப்படி? எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பணியிலே அவர் பெற்ற அனுபவங்கள் அதுதான் அவருடைய செய்தியாக மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய அறையிலே அமர்ந்து இறை வார்த்தையை, அதிகாரங்களை படித்து, சிந்தித்து, தியானித்து அதை மக்களுக்கு அவர் போதித்து கொண்டு வந்தார். அவ்வாறு அந்த கடவுளுடைய வார்த்தையை நாம் போர்க்கின்ற போது, அல்லது நம்முடைய வார்த்தை அல்லது நம்முடைய செயல் கடவுளுக்கு, கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அமைகின்ற போது, நாம் வெளியில் இருக்கிறத பற்றியோ வெறிவரலாக இருக்கிற அந்த விமர்சனங்களை பற்றியோ நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய இதயம் கடவுளோடு இணைந்திருக்கிறது. நம்முடைய மூளை தான் என்ன செய்யுது, இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பணியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட
மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை குறித்தும் அவருடைய போதனையை குறித்தும் வியப்படைகின்றார்கள், காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றார்கள். இயேசுவை பார்த்து நீர் எந்த அதிகாரத்தால் இதை போதிக்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஏன்னா இன்றைய நற்செய்தி நான் பார்த்தோம் என்றால் மார்க்கு நற்செய்தி இயல் 11 1 முதல் 10 வரை ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு நுழைவார். நாம் இந்த 2-3 நாளாக நாம் அதை தான் கேட்டு வந்துட்டுருக்கோம். பிறகு அங்கிருந்து மறுபடியும் பெத்தானியாவுக்கு போவார். பெத்தானியாவுக்கு திரும்பிய பிறகு அங்கே அந்த அத்தி மரத்தை, காய்க்காத அத்தி மரத்தை சபிப்பார். அப்புறம் மறுபடியும் அவர் எருசலேமுக்கு வருவார். தன்னுடைய ஆலயத்தை நீங்கள் கல்கவர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்று பார்த்து எல்லாத்தையும் கவுத்து போட்டவர்களை சாட்டியால் பின் தன்னுடைய ஆலயத்தை, என்னுடைய இறை தந்தையினுடைய ஜெப இல்லத்தை இப்படி செய்து கடிந்து கொள்வார். பிறகு மறுபடியும் அவர் பெத்தானியாவுக்கு வருவார். அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கும். பிறகு விசுவாசத்தை வைத்து அவர், உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் நம்பினால் இந்த மலையை கடலில் நோக்கி போய் விழு என்றால் விழ வேண்டும். எனவே நீங்கள் வேண்டுகின்ற பொழுது நீங்கள் கேட்ட மன்றாட்டு கிடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நம்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இஸ்ராயேல் மக்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையை அந்த அத்திமரத்தின் மூலமாக எடுத்து சொல்வார். 5வது இன்று நாம் கேட்ட பகுதி த தேர்ட் என்ட்ரி டு ஜெருசலம், இயேசுவினுடைய அந்த அதிகாரத்தை அவர்கள் கேள்விக்குறிவாக்குவது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னவென்றால், த பாப்புலாரிட்டி ஆஃப் ஜீசஸ் வாஸ் ஆன் த ரைஸ். இயேசு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றிருந்தார். அவர் எருசலேமிற்குள்ளே நுழைந்ததும் அவருக்கு மிகுந்த வரவேற்பு இருந்தது. He had a rousy welcome to the city of Jerusalem. அதனால அந்த செய்தி, அந்த வளர்ச்சி அவர்களால் பார்த்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அந்த மத தலைவர்களை மிகவும் ரொம்ப சல்லாபத்துக்குள்ளாக்கியது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு தங்களுக்கு ஒரு த்ரெட்டு நினைச்சாங்க. இன் ஜீசஸ் தே பர்சீவ்ட் எ த்ரெட். அந்த ஆண்டவருக்காக அவர் செய்த பணி, மக்கள் அவரை பின்பற்றியது இவர்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. எல்லாரும் அவர் பின்னாடி போயிடுவாங்க, எனவே இது பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போகின்றது. அதனால் நம்முடைய ஒரே மதம், நம்முடைய இனம், அதற்கு இது ஒரு பெரிய ஆபத்தாக தெரிகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் இத்தகைய விமர்சனங்களையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் வைக்கின்றார்கள். அதனால தான் அவரை பார்த்து இப்படி கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தை நீ போதிக்கிறாய்? ஏன்னா அது வேண்டுமென்றே ஒரு விதமாக கேட்கின்ற ஒரு கேள்வி. இப்போ இயேசும் பார்க்குறவங்க வேணுனே தான் கேட்குறாங்க என்று அவர்கள் கேட்ட அதே பாணியிலேயே அவர் பதில் சொல்கிறார். எந்த அதிகாரத்திலிருந்து வந்தார்? விண்ணகத்தில் திருமுழுக்கு யோவான் ஆச்சு, விண்ணகத்திலேருந்து வந்ததா அல்லது மண்ணகத்திலேருந்து வந்ததா அப்படின்னு கேட்குறார். விண்ணகத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னால் ஏன் நீங்கள் அவர் நம்பலன்னு ஒரு கேள்வி கேட்பார். மண்ணகத்திலிருந்து சொன்னால் மக்கள் எல்லாரும் அவரை, திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொண்டார்கள். விண்ணகத்து எனக்கு கேட்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசி கொண்டிருந்தார்கள். ஏன்னா மனிதர்கள் சொன்னால் என்னாகும், அவர் ஒரு இறைவாக்கினர் என்று மக்கள் நம்பினார்கள். அப்போ மக்களுக்கு திருமுழுக்கு யோவான் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அப்போ அப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம், இப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம். அப்போ என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன். எனவே முள்ளால் எடுக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு தான் போதித்த அந்த போதனைகள், தான் செய்த அந்த பணிகள் எல்லாமே அவர்களால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் செய்த அந்த பணிகள், அவரோடு மக்கள் அவரை பின்பற்றியது தங்களுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ, தங்களுடைய அதிகாரத்திற்கு ஒரு ஆபத்து வந்துவிடுமோ,
அல்லது மக்கள் தங்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு மரியாதைக்கு புகழ்ச்சிக்கு இது ஆபத்து வந்துவிடுமோ, அல்லது தாங்கள் வைத்திருக்கின்ற, தாங்கள் வணங்குகின்ற, தாங்கள் கடைப்பிடிக்கின்ற இந்த மத பாரம்பரியத்திற்கு, கொள்கைக்கு ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு தவறான புரிதலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் யார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய பணியை கடவுளுக்காக செய்கின்றார்களோ அவர்கள் இந்த மாதிரி வெள்ளி அல்லது விதண்டாவிதமான இந்த விமர்சனங்களுக்கோ இந்த கேள்விகளுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அதனால தான் அந்த போதகர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே படித்த அந்த பள்ளியிலே படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த பள்ளி ஆண்டவர் இயேசுவின், ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பள்ளி, அவர்களுக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னா, அவர் எந்த ரபி, நாங்கள் மத அறிஞர்கள், நாங்கள் மறைநூல் வல்லுநர்கள், நாங்கள் ரபிக்கள், நாங்கள் இந்த மர சம்பந்தமான பள்ளியிலே படித்திருக்கிறோம், இவர் எந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றார், எனவே இவருடைய கல்வி பாரம்பரியம் என்ன, இவர் ஒரு கலியாவிலிருந்து வந்தவர் தானே, எனவே எந்தவித ஒரு முகாந்திரம் இல்லாமல் வந்த இவரால் எப்படி, இப்போ நாங்கள் படித்த அல்லது நாங்கள் சார்ந்த அந்த பள்ளிக்கூடம் அல்லது நாங்கள் போதித்த அந்த போதனை, அந்த மறைநூல் அதிகாரம், அதை வைத்து நாங்கள் போதிக்கிறோம் மக்களுக்கு. ஆனால் எந்தவித ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாமல் எந்தவித ஒரு அதிகாரத்தை பற்றியுமே அறிந்து கொள்ளாத இவர் எப்படி இவ்வளவு அதிகாரத்தோடு போதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு எழுகிறது. இயேசுவை நோக்கி அவர்கள் அந்த கேள்வி எழுப்புகிறாங்க. இயேசுவை அவர்கள் விமர்சனத்துக்கு ஆளாக்குகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அமைதியாக அல்லது கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழுகின்ற போது பல நேரங்களில் இத்தகைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க அன்னையினுடைய திருத்தலத்திற்கு, ஒரு சாதாரண நம்பிக்கை, மாதா கிட்ட போய் அம்மாட்ட வேண்டிக்கிட்டா நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், அவ்வளோதான், என்னுடைய கஷ்டம் தீரும், என்னுடைய வியாதி குணமடையும், என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரும், என்னுடைய குடும்ப பாரம் தீரும், என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும், யாராலையுமே குணப்படுத்த முடியாத இந்த வியாதியை இந்த அம்மா பார்த்து ஜெபிச்சா குணப்படுத்துவாங்க, அவ்வளோதான் உங்களுடைய நம்பிக்கை. இதுக்கு பெரிய டாக்டரேட் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. எனவே நான் இந்த அம்மா கிட்ட போகிறேன், அது எல்லா மக்களும் வர்றாங்க, எல்லா சகோதரர்களும் வருகிறார்கள். அம்மா, தாயே, என் பிள்ளைய பாருமா, என் வீட்டுக்காரரை பாருமா, என்னுடைய கணவனை பாருமா, எங்கள் அப்பாவை பாருமா, ரொம்ப கஷ்டத்துக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் இந்த பீடத்திலே கண்ணீரோடு பக்கத்தில் யார் இருக்கிறாங்கிறது கூட பார்க்காம அம்மா அம்மா என்று கதறுகின்ற அந்த நம்பிக்கை, அதை பார்க்குறவங்களும் நினைக்கலாம், என்னடா அவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இவங்க சத்தமாக போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களே. நாம் அதை பற்றி, அது உங்களுடைய ஆன்மீகம், அந்த நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு இங்கே எப்படி ஜெபிக்கணும், இப்படி தான் ஜெபிக்கணும் என்று தெரியல. உங்கள் மனசில் உள்ளதை அம்மா கிட்ட சொல்கிறீங்க, என் குடும்பத்தை பாருங்கம்மா, என்னையே பாருங்கம்மா. இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். எனவே அவர்களால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அது மக்களுக்கு பிடித்தது, அவருடைய போதனை அவர்கள் கேட்டார்கள். எனவே அந்த ஒரு பயம் அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற அந்த ஐக்கியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கின்ற அந்த உறவு, ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் அவருடைய பார்வை பட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்ற அந்த ஒரே நம்பிக்கை, தாழ்ச்சியோடு, ஏன்னா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறது இல்லை, அம்மா பாருங்கம்மா, அவ்வளோதான். எனவே தாழ்ச்சியோடு கூடிய அதிகாரம்தான் ஆண்டவர் விரும்புவது. அத்தகைய ஒரு அதிகாரத்தை வைத்து தான் ஆண்டவர் இயேசு அந்த மக்களை தன்பால் இருத்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை யதார்த்தமானதாக, ஆண்டவருக்கு பிடித்தமானதாக, அவருடைய இதயத்தை தொடுவதாக இருக்கிற போது கடவுள் நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிப்பார். அந்த ஆரோக்கியத்தாய் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பார். எனவே தாழ்ச்சியோடு அந்த முகத்தை பார்த்து, அம்மா
எங்களை பாருங்கம்மா என்று சொல்லி பார்ப்போம். அம்மா உங்களை பார்ப்பாங்க. பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். கேட்டிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான பலி எல்லாமல தந்தையை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கும் அது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித கன்னிமரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவிலிட்டதால் அந்த அன்னையோடைய திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சிகளை தின்று நிலையான ஒலியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன்
இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபாட உளம் கணிந்து தம்மை கைகளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மேற்பிணைவு கூர்ந்து வாழ்வரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் நமக்கு ஊழியம் பெரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கடைவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில்,
வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறுநாளும் மறுவாது உனதன்பு இருந்தாலும் இருந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணுவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, உன்னில் உறவாகுவே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவள்ளிடத்துவ எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் அவர்களும் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்திர வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள்
மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிருக்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் வரும்போதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மோடு நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now, in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பருந்து பேசுதா எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசு நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Lady of Health, Velagan. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.